ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் பேபிகார்ன் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 13 பேபிகார்ன் எடுத்திருக்கேன். பேபிகார்ன் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பேபிகார்ன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பேபிகார்ன் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது பேபிகார்னுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ பேபிகார்ன் ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மசாலா வறுத்துக்கலாம். கடாய் சூடானதோ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 ஏலக்காய், 1 பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் அரிசி, 1 துண்டு இஞ்சி, 3 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுபட்டிருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆற விடணும். ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 6 முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் கிரேவி நம்ம செஞ்சுக்கலாம். 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதோ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதோ மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு செட்டிநாடு ஸ்டைல் பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.